வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அடியனின் பணிவான அன்பு வணக்கங்கள். இந்த நாளில் நாம் பார்க்கக்கூடியது உங்களுடைய பிறந்த நேரத்தின்படி அந்த கோள்களுடைய அமைப்பு, பாவத்தினுடைய அமைப்பை சுருக்கமாக இதில் சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்வோம். விருப்பமுள்ளவர்கள் இதில் தங்களுடைய கருத்துக்களை கேட்டு பதிவு செய்யலாம். பொதுவாக ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் 9 நமது ஏரியாவில் வருகின்றது. அதாவது 360 டிகிரியில் இது வருகின்றன. அது இல்லாமல் அவர் பிறக்கக்கூடிய லக்ன பாவத்திலிருந்து 12 பாவங்களாக இருக்கின்றன. எனவே 12 பாவங்கள் 9 கோள்கள். மாந்தி என்பது நம்மளோட தொடர்பு உள்ளதில்லை. அது கேரளாவில் பார்க்கக்கூடிய அமைப்பு. அது நமக்கு தேவையில்லாத ஒரு வகை. எனவே இந்த 12 பாவங்கள் அகம் சார்ந்து தொடர்பு கொள்கின்றனவா, புறம் சார்ந்து தொடர்பு கொள்கின்றனவா என்று பார்த்தாலே எளிமையாக பலன்களை எடுத்துவிடலாம். அந்த வகையில் நமது உயர்கணித கேபி சார ஜோதிடர் தந்தை உயர் திரு KS கிருஷ்ணமூர்த்தி திருவையாறு ஐயா அவர்களுடைய இந்த மெத்தட் என்பது ராசியை தாண்டி, பொதுவான அமைப்பை தாண்டி பாவம் போட்டு ஒரு கோளும் தொடர்புடைய நட்சத்திரம், அது தொடர்பு கொண்டுள்ள உப நட்சத்திரம் என்ற கருத்துக்கு செல்வார்கள். எனவே எங்களது குருநாதர் திரு தேவராஜ் ஐயா அவர்கள் சென்னையில் ஓரளவு ஒரு ஆண்டு படித்த அனுபவம் உள்ளவர்களுக்கு 3 நாள் பயிற்சியிலேயே சிறப்பாக ஒரு ஜாதகத்தை எவ்வாறு ஆய்வு செய்ய வேண்டும், எவ்வாறு பலன் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் கற்பித்துக் கொடுக்கிறார்கள். பெரிய உயர்ந்த செயல் அது. அந்த வகையில் நான் ஐயா அவர்களிடம் 2019ஆம் ஆண்டு பயின்று அது 3 நாட்கள்லேயே நமக்கு மெட்டீரியல்லாம் கொடுத்து நம்ம ஓய்வு நேரத்தில் அதுக்கான தேர்வுகள்லாம் எழுதி நிறைய ஆய்வுகள் செய்து அந்த ஆய்வுகளை நாம் வெளிப்படுத்தி நம்முடைய மெருகேற்றி கொண்டு தான் இந்த பலன்களை எடுக்க முடியும். அந்த வகையில் அந்த மென்பொருள் என்பது மிக உயர்ந்த கதாநாயகன். சாஃப்ட்வேர் அட்வான்ஸ் கேபி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் என்பது அகம் புறம் இவற்றை வரைபடமாக கிராஃப் வடிவில் கொடுத்துவிடும். நாம் யாரிடம் ஏற்றி பொய் சொல்லவோ தவறாக பேசவோ முடியாது. அவருடைய முகம் பார்த்துலாம் சொல்ல முடியாது. நீங்கள் சரியாக கணித்து சரியான தேதி சரியான நேரத்தை சொன்னால் நாம் சரியான பலன்களை அவர்களுக்கு நேரடியாக ஒரு வினாடியிலே சொல்ல முடியும். உங்களுக்கு 7ஆம் பாவம் திருமணம் தாமதமா இல்லையா, தாமதம் திருமணம் அப்படின்னா 7ஆம் பாவத்துக்கு நேராக பார்த்திங்கன்னா அது என்ன தொடர்பு கொண்ட நட்சத்திரம், அது உப நட்சத்திரம். அது தொடர்புடைய ரிசல்ட், வலுவான தொடர்புகள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 6-12 வச்சுங்க, 7ஆம் பாவம் 6-12 தொடர்பு கொள்வது என்றால் கண்டிப்பாக திருமணமே நடைபெறாது. அப்போ அவருக்கு கொடுப்பனை இல்லை. அவருக்கு திருமண யோகம் என்பது திருமண பாவம் என்பது 7ஆம் பாவம். 2 பேர் இணைதல் என்பது 7ஆம் பாவம். வியாபாரம் என்பது 7ஆம் பாவம். தராசு என்பது 7ஆம் பாவம். உடலின் மையப்பகுதி என்பது 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் என்பது வாழ்க்கை துணை என்று பெயர், நண்பர்கள். இந்த 6 தொடர்பு கொண்டால் இந்த 7ஆம் பாவத்திற்கு 6ஆம் பாவம் 12ஆம் பாவமாக வரும். அப்போது சேர்ந்து வாழுதல் என்ற காரகம் 7ஆம் பாவமாக இருப்பதால் அது 6 தொடர்பு கொண்டு விட்டால் அது தனிமையாக்கப்படுவார்கள். ஆரம்ப சம்பவத்திலேயே திருமணம் விவாகரத்துக்கு சென்றுவிடும். 12 என்றால் விலகுதல், திருமணமான வாழ்க்கை துணையோடு விலகுதல் என்பது 12ஆம் பாவம். எனவே இந்த 7ஆம் பாவத்தை கண்டிப்பாக 6, 8, 12 இந்த பாவங்கள் தொடர்பு கொள்ளவே கூடாது. மற்ற பாவங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போது ஒருத்தருக்கு 7ஆம் பாவம் திருமணஸ்தானம் 5ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கிறது என்றால் அப்போ 7ஆம் பாவம் ஒற்றைப்படை, 5ஆம் பாவம் ஒற்றைப்படை. அப்போ 7 மனைவியை காதல் செய்வார். திருமணமான மனைவியை காதலித்து கொண்டே இருப்பார், மகிழ்ச்சியாக இருப்பார், மனைவியை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வார், இவருடைய மனைவியும் மகிழ்ச்சியாக இவருடன் ஈடுபடுவார் என்றெல்லாம் ஒரே நொடியில் சொல்ல முடியும். இப்பொழுது 7ஆம் பாவம் 6, 8 என்றால் பிரச்சனை ஆகிவிடும். 8 என்பது சிக்கிக்கொள்ளுதல், பிரச்சனை. அதாவது உங்களுக்கு திடீர் சம்பவம் நடக்கும். 8 என்பது 7ஆம் பாவத்துக்கு அடுத்த பாவமாக இருந்தாலும் 8 கூட தொடர்பு கொள்ளலாம், ஓரளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. 6 நடந்தால் டக்குன்னு விலகிடும். இந்த விவாகரத்து ஜாதக பொருத்தம் பார்க்கும்போதெல்லாம் அவன் நட்சத்திர பொருத்தம் பார்க்குறார்கள். முற்றிலும் தவறானது. அது அடிப்படையான விஷயம். அது பொதுவான விஷயம். நட்சத்திர பொருத்தங்கிறதெல்லாம் இந்த யோனி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம் இதெல்லாம் ரொம்ப அபத்தமாக அடியேன்னு கருதுகிறேன். பொதுவாக ஒருத்தருக்கு 7ஆம் பாவம் நல்லா இருந்து 7ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய நல்ல கோள்கள் இருந்தாலே சிறப்பாக வாழ்ந்து முடிப்பார்கள். அவர்களுக்கு எல்லா செல்வமும் மனைவி மூலமாகவும் அல்லது கணவர் மூலமாகவும் கிடைத்துவிடும்.
எனவே உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன பாவம் ஒற்றைப்படை தொடர்பு கொண்டால் எவ்வாறு இருக்கும்? அகம் சார்ந்து இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஒருத்தவங்க சினிமாவுக்கு செல்கிறார்கள், மகிழ்ச்சியாக சிரிக்கிறாங்க, நல்ல நகைப்போடு இருக்காங்க, சுறுசுறுப்பாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அகம் ஒற்றைப்படை பாவங்கள் வேலை செய்யும். அங்கே பொருளாதாரம் ரொம்ப இருக்காது, ஆனால் மகிழ்ச்சி இருக்கும். லக்னம் வந்து 2, 10 இரட்டைப்படை பாவங்கள் 1, 2 பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது அவர் லக்னமே சிந்தனையாக பார்த்திங்கன்னா எப்படி சம்பாதிக்கிறது, எங்கே பணத்தை வந்து உருவாக்குவது, எங்கே இன்னும் பணத்தை சேர்க்கறது, இந்த மாதிரி அமைப்புக்குள் சென்று விடுவார்கள். எனவே ஒருவருடைய லக்னமோ அந்த 12 பாவங்களும் அகம் சார்ந்து வேலை செய்கின்றனவா, புறம் சார்ந்து வேலை செய்கின்றனவா என்பதை பார்க்க வேண்டும். இந்த கருத்தை நான் நிறைய வீடியோக்களை பதிவு செய்த காரணம், ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதனாகப்பட்டவன் அகமாகவோ புறமாகவோ வாழ்வான். வெறும் அகத்தோடே ஒரு வாழ மாட்டான். இப்போ நீங்கள் உணவு சாப்பிட்றீங்க, அது அகமாக புறமானா, உணவு என்பது புறம், வயிற்றுக்கு சென்றால் தான் எனர்ஜி கிடைக்கும். ஆனால் அது டேஸ்ட்டு பார்க்குறீங்கல்ல, டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப சுவையாக இருக்குது, அல்லது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறது அது அகம். ஒரு விஷயத்துலேயும் அகம் புறம் இருக்குங்க. இப்போ நீங்கள் காரை டிரைவ் பண்ணிட்டு போகிறீங்கன்னா, அதில் அடிக்கிற காற்று, நீங்கள் பார்க்குற சாலையெல்லாம் அகத்தில் வரும். ஆனால் நீங்கள் உட்காந்துருக்க வாகனம் புறம், சொத்து, அது பணம் உள்ள விஷயம். ஒரு வாகனம் நகருது, மூமெண்ட்டுன்னு பேர், மூமெண்ட்டு 3ஆம் பாவம், கழுத்து. அப்போ மகிழ்ச்சியாக ஒருத்தர் கார் ஓட்டணும்னா அவருக்கு வந்து அந்த அதாவது பயணம் செய்ய வேண்டும், ஒரு காரில் செல்கிறார் என்றால் அது 3ஆம் பாவம் சப்போர்ட் பண்ணும். இப்போ 4ஆம் பாவம் பார்த்திங்கன்னா காரை வாங்குவாங்களே தவிர அவங்க ஓட்ட மாட்டாங்க. 5ஆம் பாவம்னா அந்த காரை ரசித்து அதை தொடச்சி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. 6ஆம் பாவம்னு பார்த்திங்கன்னா 3ஆம் பாவத்துக்கு அடுத்த 3ஆம் பாவம், அடுத்த கார் வாங்கலாமான்னு யோசிப்பாங்க. பல்வேறு சொத்துக்களை வளர்த்து கொண்டே செல்லுதல், காரை விற்பனை செய்தல் 7ஆம் பாவம். 8ஆம் பாவம் வந்து தன்னுடைய காரையே டேமேஜ் செய்து கொள்ளுதல், காரை வந்து திடீர்னு சம்பவத்தில் ஏதாவது மாட்டிக்கிறதுலாம் 8ஆம் பாவம். இப்போ 3ஆம் பாவம் பயணம், கார் என்பது சொத்து 4ஆம் பாவம், அதில் வரக்கூடிய பயணம் 3ஆம் பாவம். இப்போ பயணம் 8ஆம் பாவம்னாலும் பயணத்தால் பிரச்சனை வரும். வாகனம் 4ஆம் பாவம், வீடு சொத்தெல்லாம் 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் போய் 8ஆம் பாவத்தையோ 12ஆம் பாவத்தோடு கொண்டால் அது இழப்பு ஏற்படும், அதில் பிரச்சனைகள் ஏற்படும். 8 என்பது பிரச்சனை, 12 என்பது டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி அதனுடைய டேமேஜ், அதனுடைய உருவமே இல்லாமல் போகிறது 12ஆம் பாவம். மனிதன் தோன்றுவது லக்ன பாவம் அகம், உடலோடு வருகிறோம், இது புறம். உடல் வந்து சக்தி எனர்ஜி இதெல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் கிடைக்கக்கூடிய புலன் இன்பங்கள் அகம். இப்போ உடம்பு ஒருத்தர் நிற்கிறாருன்னா வெயிட்டு செக் பண்ணுறீங்க, 50 கிலோன்னு சொல்கிறாரு, அது வந்து புறத்தில் வரும். அவர் எடை இருக்குது, உள்ளே ஏதோ பொருள் பருப்பொருள்கள் இருக்கின்றன. அவர் அதை வைத்துக்கொண்டு கண்ணால் நல்ல செயல்களை பார்த்தல், காதால் நல்ல செயல்களை கேட்டல், காதால் நல்ல இனிமையான பாடல்களை கேட்டல், வாயால் பேசுதல், நல்ல பொருள்களை நுகர்தல், நல்லவர்களோடு பழகுதல், மூளை நல்ல சிந்தனைகளை ஏற்படுத்துதல், இதெல்லாம் அகம் சார்ந்த பாவங்கள். ஸோ புலனின்பம் என்றாலே அகம் சார்ந்து வரும். குழந்தை பிறப்பை தடுக்கக்கூடிய பாவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறப்பு 5ஆம் பாவம், இரையாற்றல் என்பது 9ஆம் பாவம், லக்னம் என்பது செயல்படும் பாவம். எதையும் அனுபவிக்கும் யோகம் என்பது லக்னம் என்று எங்களது குருநாதர் வகுப்பிலே கற்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் நம்ம தேவராஜ் ஐயா அவர்களை வணங்குகிறேன். இப்போ நாங்கள் பொதுவாக ராசி கட்டத்தை வச்சு நாங்கள் சொல்ல மாட்டோம். அதுக்கு பாவம், கிரகங்கள் தொடர்பு கொண்ட பாவம், பாவங்கள் தொடர்பு கொண்ட பாவம், பாவத்தினுடைய நட்சத்திரம், பாவத்தினுடைய உபநட்சத்திரம், இதனுடைய தொடர்புகள், ரிசல்ட்டு, இப்படி தான் பதிலுக்கு போகும். இப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு தடவை மேலே வரவே மாட்டாங்க. அவங்க ஒரு தடவை திருப்தியாக சொல்லிட்டிங்கன்னா, குறிப்பை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வரவே மாட்டாங்க. திருப்தியாக நல்லா மூவ்மெண்ட் பண்ணி நகருவாங்க. ஸோ இன்றைய காலம் விழிப்புணர்வு இல்லாமல் பரிகாரம் என்ற பேரில் சில பேர் சென்று பலரிடமும் மோதி, எனக்கு அங்கே நல்லா இருக்குது, எனக்கு இங்கே நல்லா இருக்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. நீங்கள் தான் உங்களுடைய ஜோதிடரை செலக்ட் செய்ய வேண்டும். உங்களுக்கு ஜோதிடர் மருத்துவர் போல் நல்ல மருத்துவராக எப்படி போய் ஒரு மருத்துவம் பார்க்குறீங்களோ, ஜோதிடரும் நல்ல ஜோதிடரா என்பதை நீங்கள் ஆய்ந்து தான் செல்லணும். சும்மா 100 ரூபாய்க்கு பார்க்குறாங்க, 2000 ரூபாய்க்கு பார்க்குறாங்க, அங்கே போனால் கரெக்டாக 4 வார்த்தை கரெக்டாக சொல்கிறாருன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். திருமண நேரத்தில் தோஷத்திற்கு தோஷத்தை சேர்க்கவே கூடாது. அது மோசம், வேஷம், தோஷம். அதனால் நாங்கள் போடுகிறோம் கோஷம். இந்த தோஷம் என்று சொன்னாலே அவருக்கு ஜாதகம் பார்க்கவில்லை என்று தான் அர்த்தம். உங்களுக்கு பற்றாக்குறை இருக்கிறது என்று அர்த்தம், குறை என்று அர்த்தம். குறையை வந்து அவங்கள்ட்ட சொல்லுங்கள், நிவர்த்தி பண்ணுறதுக்கான வேலைகளை செய்ய சொல்லுங்கள்.
இப்போ ஒருத்தங்க சொத்து வந்து 4ஆம் பாவம் வந்து 8, 12ன்னு காமிக்குதுன்னு வச்சுக்கங்க. உங்களுக்கு நிறைய சொத்து இருக்குன்னு சொல்ல முடியுமா? எனவே 4ஆம் பாவம் என்பது சொத்து. அசையாத சொத்து 4ஆம் பாவம். கனமான பொருள்லாம் 4ஆம் பாவம். உடம்பே 4ஆம் பாவம் தான். உடல் உடல் வந்து 4ஆம் பாவம். தலை வந்து லக்ன பாவம். 4ஆம் பாவம் மார்பு. இந்த உடம்பை இயங்க வைப்பதே இருதயம். இடது பக்கத்தில் இருக்குது அல்லவா? இந்த இதயம் 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் 8, 12 வந்தால் கண்டிப்பாக ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வரும். அப்போ அவர் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் பலன் சொல்லணுமே தவிர, நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, சூரியனுக்கு போய் கோதுமை கொடுங்க, கொடுக்கலாம், தவறில்லை, தானத்தில் வரும் அது. ஜோதிடத்திற்கும் பரிகாரத்திற்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை என்று இந்த நேரத்தில் ஆணித்தனமாக உங்களை சொல்லி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். வேறு ஒன்றுமில்லை. எனவே நீங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய கோள்கள் நிலை அகம் சார்ந்திருக்கிறதா, புறம் சார்ந்திருக்கிறதா, நடக்கக்கூடிய தசை என்ன அகம் சார்ந்திருக்கா, புறம் சார்ந்திருக்கா, நீங்கள் என்ன தொடர்பு எங்களால் சொல்ல, நீங்கள் போனால் அவங்க சொல்லணும், நீங்கள் போய் சொல்லக்கூடாது எதையும். எனவே நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள், நல்ல செயல்களில் ஈடுபடுங்கள். அதிகபட்சம் ஒரு முக்கியமான செயல், உங்கள் பையனுக்கு திருமணம் பார்க்க போனீங்கன்னா ஒரு முறை ஜாதகம் பார்க்கலாம். என்ன படிப்பு படிக்க வைக்கிறதுங்கிறது பார்க்கலாம். பொருத்தம் பார்க்கலாம், தவறில்லை. பொருத்தத்தை வந்து நட்சத்திர பொருத்தம்ன்றது ரொம்ப ரொம்ப அடிப்படையான பொதுவான விஷயம். அதை பார்த்துட்டு போகக்கூடாது. இப்போ ஒரு பையனுக்கு 7ஆம் பாவம் 6 தொடர்பு கொண்டு அது சேர்க்குற பொண்ணுக்கு 7ஆம் பாவம் 7 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த பையன் தான் ரஃபாக இருப்பாப்புல. பொண்ணு வந்து 7க்கு 7 தொடர்பு கொள்ளுனால அந்த பொண்ணு நல்லா மனநிலையோடு அகம் சார்ந்து இருக்கும். இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, 7ஆம் பாவம் 8, 12 தொடர்பு கொண்ட 2 பேரும் சேர்த்துட்டிங்கன்னா உடனே அவங்களால மன உளைச்சல், தற்கொலைகள் எண்ணங்கள், உடனே 2 பேருடைய டைவர்ஸால் பிரச்சனை, செலவுகள், தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும். எனவே ஒரு லாஜிக் இருக்கிறது, ஒரு ரூல்ஸ் இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அதன்படி நீங்கள் பொருத்தம் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம். இன்னும் பற்பல தலைப்புகளில் வீடியோக்கள் வெளிவரும். அடுத்ததாக எனது நண்பர் சில வினாக்களை கேட்பதாக உள்ளார். அதை இணைந்தே வீடியோக்களாக பதிவு செய்வதாக இருக்கிறோம். நீங்களும் உங்கள் வினாக்களை கமெண்ட் பாக்ஸிலோ அல்லது என்னுடைய கைபேசி எண்ணுக்கோ சந்தேகத்தை எழுப்பினால் அதற்கு உள்ள வீடியோவை நாங்கள் போடுவோம். உங்களுடைய நேரம், பிறந்த நேரம், அந்த பிறந்த இடம், பிறந்த தேதி தெரிந்தால் மட்டுமே கணிக்க முடியும். தயவுசெய்து சில பேர் பிறந்த நேரத்தை கொடுத்துவிட்டு ஒரு கட்டத்தை காண்பித்து ஒரு சீட்டை அனுப்பி இதை பாருங்கன்னு சொன்னால் எங்களால் பார்க்க முடியாது. நீங்கள் 3 விஷயங்களை பதிவு செய்தால் போதும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய குருநாதர் அவர்களை வணங்கி இந்த வீடியோவை பதிவு செய்து இத்துடன் நிறைவு செய்கிறேன். குருநாதர் வாழ்க, எல்லோரும் வாழ்க 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 வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக, உத்தமனாகுக. உத்தமன் என்ற வார்த்தை மிக மிக முக்கியம். நீங்கள் என்ன வேலை செய்தாலும் அதில் உத்தம செயல்கள், உத்தமமான கருத்துக்கள் இருக்க வேண்டும். அதனால தான் விழிப்புணர்வு பதிவு. நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் முனைவர் குருமூர்த்தி, கும்பகோணம். வாழ்க வளமுடன்.